என் அன்பு தங்கமே, இன்னும் சற்று நேரம்தான். நீ விரும்பிய ஒன்று உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது. நல்ல நேரத்தில் உன் தாயானவள் உனக்கு தருவதை நீ எக்காரணத்தை கொண்டும் தட்டி விட்டு விடாதே. இந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகள் உனக்கு எதை கொடுக்க நினைத்தாலும் அதை சரியான நேரத்தில் உன் கைகளில் ஒப்படைக்க நினைக்கும் பொழுது, என் குழந்தை, அதை நீ வேண்டாம் என்று சொல்லாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடந்து விட்டது இந்த வாழ்க்கையில் என்று சொல்லி நீ வருந்தி கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, நீ நினைத்தது எதுவும் நடக்காது என்று எண்ணி விட்டாயா? உனக்கு நினைத்ததை எல்லாம் நடத்தி கொடுக்க உன் தாயானவள் நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விட்டாயா? சர்வ நிச்சயமாக நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொள். எக்காரணத்தை கொண்டும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுது என்றும் என்றென்றும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். நான் நடத்தி கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக நீ பெற்றுக்கொண்டாயானால் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். யாராக இருந்தாலுமே நமக்கான நன்மைகளை எல்லாம் நம் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை தாங்கிக் கொண்டுதான் வந்திருப்பார்கள். அடுத்தவர்களிடத்தில் சென்று நமக்கான உதவிகளை நாம் கேட்பதற்கு முன்பாக இந்த நிலைக்கு வருவதற்கு அவர்கள் எத்தனை முயற்சிகளை செய்திருப்பார்கள் என்பதனை சற்று சிந்தித்து பார்த்தோமானால் நாமும் அந்த முயற்சியின் வழியேதான் அதை பெற வேண்டும் என்று நமக்கு தோன்றும். எதுவும் நாம் கஷ்டப்பட்டு பெறாமல் அது நம் கைகளுக்கு வருகிறது என்றால் அதன் அருமையும் நமக்கு தெரியாது, அது நம்மை தொடரவும் நிச்சயமாக செய்யாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையானது எண்ணற்ற விஷயங்களை உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தைக்கென நான் கொடுக்க நினைப்பது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாராக இருந்தாலும் அதையெல்லாம் அவ்வளவு எளிதில் நம்மால் பெற்றுவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். உனக்காக உன் அம்மா நான் உன் கைகளில் தர நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே நீ எப்பேற்பட்ட மனநிலையிலிருந்து பெற்றுக்கொள்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். என்னென்ன விஷயங்கள் எல்லாமோ இந்த வாழ்க்கையில் நடந்து உன்னை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கி இருக்கின்றது. இருந்தாலுமே நாம் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்வோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் நீ வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கின்றாயல்லவா? உன்னுடைய இந்த மனதைரியத்திற்காகவே இந்த வராகி என்றும் உன்னோடு பயணிப்பாள் என்பதனை மறந்து விடாதே. அம்மா எந்த காலத்திலும் உன்னை விட்டு விலகப் போவது கிடையாது. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு விலகி நிற்பது கிடையாது என்பதற்கு காரணம் உன்னுடைய இந்த மனதைரியம்தான். கஷ்டங்களை அனுபவித்தாய் என் பிள்ளை, பல வேதனைகளை சந்தித்தாய். ஆனாலும் ஏதாவது ஒன்று இந்த தெய்வத்தின் அன்பினால் நம்மை வாழ வைக்கும் என்று நீ நினைக்கிறாயல்லவா? உன்னுடைய இந்த உறுதியான நிலைப்பாடு என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நான் நினைத்து விட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த துன்பங்களும் இல்லை. நான் இருக்கின்ற இல்லத்தில் எந்த கஷ்டங்களும் நிச்சயமாக இல்லை. நடந்து முடிந்தது எல்லாம் நடந்து முடிந்ததாகவே இருக்கட்டும். இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நன்மைகளை கொடுக்கட்டும். இது உன் மனதிற்குள் எப்படி நிலையாக நிற்கின்றதோ அதை பொறுத்து இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளுமே உனக்கு இந்த விடியல் ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்து விடுமோ என்கின்ற பயத்தை உனக்குள் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் நான் சொல்வது எல்லாம் ஒன்றுதான். எவ்வளவு தைரியமாக இருந்தாலுமே சட்டென்று ஒரு விஷயம் ஒருவரை பதற்றமடைய செய்கிறது என்றால் நிச்சயமாக இவர்கள் மனதில் எந்த ஒரு கள்ள கபடமும் இல்லை என்றுதான் அர்த்தமாகும். ஏனென்றால் நாம் தவறு செய்யாமலேயே ஏதாவது ஒரு விஷயங்கள் நம் மீது வந்து விடுமோ,
ஏதாவது ஒரு பிரச்சனையை நம் மீது சொல்லிவிடுவார்களோ என்கின்ற பய உணர்வு உனக்குள் இருக்கின்றதல்லவா? இந்த உணர்வை கொண்டு என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் எதையாவது நம்மால் சாதிக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. என்ன நடந்தாலும் தான் எதிர்கொண்டு பார்ப்போமே. எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் தான் என்னவென்று கேட்போமே என்று சொல்லி என் பிள்ளை, நீ தைரியமாக நிற்க பழகு. உன்னுடைய தைரியம், உன்னுடைய ஒட்டுமொத்த மனதைரியம்தான் உன்னை இங்கு வாழ வைக்கப் போகிறது என்பதனை புரிந்து கொள். என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்கள் இப்பொழுது உன் கண் முன்னால் வந்து நிற்கிறது என்றால் நிச்சயமாக அதை கொடுத்தவர்கள் உனக்கு தரமாக கொடுத்திருக்கிறார்கள் என்றுதானே அர்த்தம். அவர்கள் நினைத்ததை சாதித்து விட்டார்கள் என்றுதானே அர்த்தம். ஏனென்றால் இந்த அவமானம் இன்னமும் உனக்கு நினைவில் இருக்கிறதல்லவா? இந்த அவமானத்தை நினைத்து நினைத்து நீ இன்னமும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, இனிமேல் எதை நினைத்தும் இந்த வாழ்க்கையில் எந்த துன்பங்களை நினைத்தும் நீ வருத்தப்படக்கூடாது. உன்னோடு இருந்து நான் உனக்கென தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்னவாக மாறியிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடத்துகின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு உச்சகட்ட பலன்களை கொடுக்க வேண்டும். நல்ல நேரம் வரும் பொழுது என் பிள்ளை, நீ நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள துணிய வேண்டும். யாராக இருந்தாலும் அவர்கள் உன்னோடு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ எப்பொழுதும் தெளிவில் வைத்துக்கொள். உன்னை நம்பி வந்தவர்களை நீ கைவிட்டு விடாதே. யார் உன்னை நம்பி உன்னால் தான் தனக்கு வாழ்க்கையே என்று நினைத்து விட்டார்கள் என்றால் ஒரு பொழுதும் அவர்களை கைவிட நீ நினைத்து விடாதே. ஆனாலும் என் குழந்தையே, சில நேரங்களில் இந்த வாழ்க்கை காண்பித்து கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எதுவுமே வேண்டாம் என்று நினைக்க தோன்றி விடுகின்றது. அத்தனையும் தாண்டி நீ வாழும் பொழுதுதான் வாழ்க்கையின் சுவாரஸ்யம் என்னவென்று உனக்கு புரியும். என் பிள்ளையே, கண்ணீரும் கவலையும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். என்றும் என்றென்றும் நாம் மனநிறைவோடு இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி உனக்கென தெய்வம் துணையாக நிற்கிறது என்பதனை புரிந்து கொள். எதையாவது சொல்லி உன் மனதை காயப்படுத்துவார்கள், எதையாவது சொல்லி உன்னை வேதனைப்படுத்துவார்கள். ஆனால் சட்டென்று இதற்கெல்லாம் என் பிள்ளை நீ மனமுடைந்து விடாதே. இதற்கெல்லாம் என் குழந்தை நீ சட்டென்று எந்த ஒரு செயலையும் செய்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கவலைகளும் இந்த வாழ்க்கையில் தேவை கிடையாது. யாரும் உன்னை என்ன நினைத்தும் சரி, உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்திலிருந்து பெறாமல் சென்றுவிட முடியாது. ஏனென்றால் உனக்குள் இருக்கின்ற மன உறுதியும் மற்றவர்களுக்கு நல்லதைத்தான் நீ செய்வாய் என்கின்ற அந்த நம்பிக்கை உணர்வும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் உன்னை பார்க்கும் பொழுது தனக்குள் நம்பிக்கை வர வைக்கின்றதல்லவா? இந்த எண்ணத்தோடு எப்பொழுதும் இரு, பயப்படாதே. இவையெல்லாம் சாதாரணமான விஷயம் அல்ல. இதுவெல்லாம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நான் உனக்கென நினைத்த விஷயங்கள் எல்லாமுமே என்றும் என்றென்றும் உன்னை மனமகிழ்ச்சியோடு வாழ வைக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். எப்பேற்பட்ட கஷ்டத்தை எல்லாமோ என் குழந்தை நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது. இந்த சூழ்நிலை உனக்கு சொன்னது என்னவென்று நீ தெரிந்து கொள். உன்னால் முடியும் என்பதனைத்தான் இந்த சூழ்நிலை உனக்கு சொல்கின்றது. உன்னை நம்பி இருப்பவர்களுக்கு நீ நம்பிக்கை கொடு என்று இந்த சூழ்நிலை சொல்கின்றது. எக்காரணத்தை கொண்டும் யார் மனதிற்குள்ளும் எந்த ஒரு தீய எண்ணங்களும் வருவதற்கு நீ காரணமாகி விடாதே என்று சொல்கின்றது. மனசாட்சியோடு நடந்து கொள்கின்ற உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக நீ எதிர்பார்க்கின்ற சந்தோஷத்தை கொடுக்கும் என்று சொல்கின்றது. அதை பெறுவதற்கு தயாராக இரு. என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உனதாக மாறும்.
இன்னும் சற்று நேரத்தில் நீ விரும்பிய ஒரு விஷயம் நடக்கும் என்று நான் சொல்லி இருக்கிறேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை, நீ மனதை தளர விடாமல், நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு முயற்சியையும் கைவிடாமல் முன்னேறிக் கொண்டே இரு. நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையாக மாறும். என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.